Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா few questions வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்கா இப்ப ரிவ்யூ பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பானதுக்கு காயின்ஸை வாங்கிட்டு அண்ட் நம்ம டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அதை நம்ம செல் பண்ணலாமா ப்ராஃபிட்டுக்கு தியரட்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆக்சுவலாக தியரட்டிக்கலாக இந்த லா வந்து பாசிபிளுங்க, பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல, ஜஸ்ட் நார்மலாக சொல்கிறேன். நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ அதுலேயே உங்களோட பாதி டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேயே பாதி இது 5,000 நீங்கள் உள்ளே போடுறீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் 5,000 வாங்க மாட்டீங்க. அதுலேயே ஒரு 300, 400, 500, 700 கிட்ட போய்டும். உங்களுக்கு ஒரு 4,300, 4,200 தான் நீங்கள் காயின் வாங்குவீங்க. திருப்பி அந்த வாங்கின காயினை விற்று நீங்கள் இங்கே வந்து விற்றீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கெயின்ஸுமே ரியாக்ட் பண்ணாது ப்ராக்டிக்கலி. பட் தியரட்டிக்கலி லா கரெக்ட், பட் ப்ராக்டிக்கலி கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அப்படி செட் ஆனால் ரொம்ப மினிமல் கெயின்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் அவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு பண்ணுறது சுத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்னொன்று வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இப்போ வந்து வித்ட்ராலாம் பண்ணிட்டேன், எப்போ நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெளிவாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 200 ரூபா வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காமிச்சு தான் ஆகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லா சொல்லுது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்லேயோ இல்லை எதுலையோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் மந்த் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஐடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜான்வரி இல்லை பிப்ரவரி அந்த டைமில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் கேட்டார், ப்ரோ காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 85 lakhs காட்டுது, ஆனால் இங்கே இருக்கிற காயின்ஸ் வச்சு இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhs காட்டுது. அப்போ ஏன் ப்ரோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா வாலட்டிலிட்டி தாங்க மெயின் ரீசன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் US டாலர் அகேன்ஸ்டாக பேக் ஆகி காட்டுவாங்க, நம்ம வந்து INRக்கு அகேன்ஸ்டாக பேக் ஆகி காட்டுவோம். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் வாலட்டிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துக்கான முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான அமெரிக்கன் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதாவது நியூயார்க் டைம்ஸில், நியூயார்க் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா USA வந்து கிரிப்டோ ரிசர்வ்ஸை இந்த போஸ்ட் கிரிப்டோ பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜான்வரி 20க்கு அப்புறமேட்டு வர பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரிப்டோ பீரியட் அப்படின்றாங்க. அண்ட் அதில் வந்து கிரிப்டோ ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக US கவர்மெண்ட் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் வருது. அதில் வந்து 3 முக்கியமான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த 3 காயின்ஸ் ப்ரோ அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா XRP, Solana அண்ட் USDC. ப்ரோ இதில் பிட்காயினே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் அது பின்னாடி வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 காயின்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 காயின்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆன காயின்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்மோஸ்ட் அந்த டாப் 20 லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ். XRP, Solana அண்ட் USDC அது வந்து ஸ்டேபிள் காயின், அதை விட்டுருங்க. பட் XRP அண்ட் Solanaன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து XRP ஒரு என்ன சொல்கிறது ஸ்னேக் அண்ட் லேடரில் 0லேருந்து 100 போகிற மாதிரி பயங்கரமாக பீக்கில் போயிட்டு இருக்கு. Solana நான் சொல்லவே வேணாம், நான் ஆல்ரெடி நிறையா அது டார்கெட்ஸ்லாம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆன காயின் தான் Solana. ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு. அண்ட் இதை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புமே ஆஃப்லைன் நிறைய கிரிப்டோ கரன்சி ஓனர்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு ரிப்பிள் CEO அண்ட் CLO சீஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டில் வச்சு கூட பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 காயின்ஸும் அண்ட் USDC அந்த ஸ்டேபிள் காயினுமே இந்த போஸ்ட் எரால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிரிப்டோ ரிசர்வாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா USA வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பிட்காயின் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய கம்யூனிட்டி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிகாஸ் பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சியாக இப்போதைக்கு இருக்குது. அண்ட் யூஎஸில் நிறைய பேர் அதை வந்து ஒரு ஹப்பாகவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த Q1 2025 அதாவது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ள யூஎஸில் வந்து பிட்காயின் ரிசர்வ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2021 அந்த டைமில் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பாய்லராகவும் வாட்ச் பண்ணலாம். ஸோ ட்ரான் டோக்கன். ஸோ ட்ரான் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து விட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களோட USDD காயின் அதாவது ட்ரான் பேக்டு USD காயின் வந்து பார்த்தீங்கன்னா
1.0ன்ற வெர்ஷன் விட்டாங்க. அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து அதை எடுத்து விட்டாங்க. அப்போ லைட்டாக ட்ரான் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து அந்த USDT 2.0 செகண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச்சை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சர்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரண்டாக 7% மேலே இன்னைக்கு ஒரே நாளில் வந்து ட்ரான் சர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100% மேலே போவோம் அப்படின்றாங்க. நான் ப்ராக்டிகல் நாட் ஃபீஸிபிளுங்க. பட் இன்னும் இந்த ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தாக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த Jan 2021 டைம்லோட இந்த நியூஸ் அப்படியே சேர்த்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15-20% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் டோக்கன் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. So that is the news that I want to share with you guys today. So we are just around now 3 to 4 days away from the mega post crypto period. Let's wait and watch what's going to happen. So வேற உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் அதை பற்றி பேசுகிறேன். Thank you and keep watching Karma Crypto and do subscribe to follow for more interesting news regarding cryptocurrency. Thank you.